வந்து என்னை சேரும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ கடந்த பல மாதங்களாகவே நிறைய பேரோட தலையில் வந்து மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே அப்பட்டமாக தெரியும். பட் ஆனால் அதுக்கு எந்த விதமான ஸ்டெப் எடுக்க முடியாமல் நிறைய பேர் சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். இந்த லாஸ்ட் வீடியோலேயே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து நான் வந்து அட்வைஸ் கொடுத்துருப்பேன். ஸோ சைபர் கிரைமுக்கு வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா அது என்ன மாதிரி எஃபெக்ட் ஆச்சு, எங்களோட பெட்டிஷனை வந்து அவங்க வாங்கிக்கிட்டாங்களா இல்லையா, என்ன பண்ணாங்க, நாங்கள் கொடுத்தோமா கொடுக்கலையா, என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி இவங்களே ஐடியை சஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். அந்த சஸ்பெண்ட் பண்ண ஐடியை வந்து நாங்கள் ரெக்கவரி பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கணுமா? ஏன் சஸ்பெண்ட் பண்ண உனக்கு ஐடியை ஆக்டிவேட் பண்ண தெரியாதா? என்னென்னலாம் சொல்லி டயத்தை இழுக்கிறாங்கன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓவில் பிப்ரவரி மாதம் கடைசிக்குள்ளே பேமெண்ட் வரலைன்னா நான் வீடியோ போட்டு கேட்பேன் அப்படின்னு சொன்னேன். நிறைய மானஸ்தர்களை இன்னும் காணவே காணோம். அவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்களா இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு குழியில் போய் படுத்து சமாதி ஆகிட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி மார்ச் 3 நாங்கள் அக்ரிமெண்ட் ஃபார்ம் கொடுத்துருவோம். அங்கேருந்து 7 நாள் தான் ஃபார்ம் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் அப்ரூவல் கொடுத்ததுலேருந்து 60 days வரைக்கும் அதுக்குள்ளே உங்களுக்கெல்லாம் பேமெண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. எஸ்பிஓ கிட்ட வந்து என்னோடய கேள்வி என்னென்னா, இப்போ ஏப்ரல் 3 ஆச்சு, இப்போ வரைக்கும் நீங்கள் அப்ரூவலே கொடுக்கல. அப்போ நீங்கள் அப்ரூவல் கொடுக்குறதுலேருந்து 60 நாள்னா நீங்கள் 2026 கொடுப்பீங்களா 2027 கொடுப்பீங்களா அப்படிங்கிறத எப்பயுமே யூஸ்வலாக நான் வீடியோ போட்டால் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்கள, அதேமாதிரி கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு போங்க. இதை விட கொடுமை என்னென்னா, இந்த ஓல்டு விட்ராவல்லாம் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. அதை சொல்லியே 1 மாதம் ஆச்சு. இப்போ வரைக்கும் அது என்ன ப்ரொசீஜரில் இருக்குது அப்படின்னே தெரியல. இப்போயுமே பார்த்திங்கன்னா பழைய ஐடிக்காரவங்களுக்கு தான் போட்டிருக்காங்க. புதுசாக வந்தவங்க தலையிலலாம் வந்து மொட்டை தான் அடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நியூ விட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். அதுவும் 7 நாளில் விட்ராவல் வர்ற மாதிரி. ஏப்பா நீ அதை சொல்லியே எத்தனை நாள் ஆச்சு? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2023 நீ எல்லாருக்கிட்டையும் என்ன கதை சொன்னீங்க? 5GB க்ளவுடு ஸ்டோரேஜா, 15GB க்ளவுடு ஸ்டோரேஜா, இதுக்கெல்லாம் காசுன்னு எல்லாரும் வந்து கட்டினாங்கல்ல. அப்போல்லாம் நீங்கள் இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்க வேண்டியதானே. அந்தந்த ஐடிக்காரவங்களுக்கு அவங்கவுங்க ஃபோன் நம்பர், அவங்கவுங்க மெயிலில் இருந்து தான் வந்து ரிசிப்டோ இல்லைன்னா வந்துட்டு பேமெண்ட்டு இதோ வந்து வந்திருக்கணும். அவங்கவுங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தால் எங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கணும். இப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் சட்டத்திட்டத்தை போட்டிருக்கலாமே. காசு வாங்குறப்ப மட்டும் எவன்ட்ட இருந்து வந்தால் என்ன அப்படின்னு வாங்கி உள்ளே போட தெரிஞ்சதில்ல, திருப்பி கொடுக்கும்போது மட்டும் என்னத்துக்கு இவ்வளோ கண்டிஷன் போடுறீங்க அப்படின்னு மானங்கெட்டத்தனமாக நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இதில் பாதி பேரோட நிலைமை என்னென்னா, எப்பா எனக்கு காசே வேணாம், தயவு செஞ்சு அவனை நிறுத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் புலம்பிகிட்டு இருக்காங்க. இந்த புலம்பலுக்கெல்லாம் விடிவு காலம் வர்ற மாதிரி தான் ஒரு தரமான அப்டேட் பண்ணோம். என்ன அப்படின்னா, சைபர் கிரைமில் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா 1930க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நான் வந்து போன வீடியோலையே சொன்னேன். இந்த வீடியோலையும் நான் சொல்கிறது அதே தான். நம்ம எல்லோரும் மண்டையிலையும் மிளகா அரைக்கிறதுக்காகவே நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 1 வருஷம் தாண்டிட்டாலே அந்த கேஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. இப்போல்லாம் வந்து எந்த வருஷத்தோட கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சைபர் கிரைமில் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தோழி ஒருத்தர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சைபர் கிரைமில் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு வந்து அவங்களுக்கு 1930 அந்த சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தே வந்து டைரெக்டாக கால் வந்தது. அதை தொடர்ந்து அவங்க 40 பக்கங்கள் அடங்கிய நிறைய டாக்குமெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக எஸ்பி ஆஃபீஸில் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதற்கான ப்ராசஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவங்க பெட்டிஷன் ரிசீவ் பண்ணதுக்கான ரிசிப்ட் தான் இப்போ நான் இங்கே காமிச்சிருக்கேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எஸ்பிஓவில் யாராவது புதுசாக பயணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு காசு ஏதாவது கோயில் உண்டியலில் போட்டு போயிருங்க. இனியெல்லாம் வந்து அவங்கள நம்பி யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள்.
ஏன் அப்படின்னா இப்போ கேஸ் ஒருத்தர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சாலே அடுத்தடுத்து நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும்போது உங்களோட காசு வருமா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லாதப்பயே எங்களுக்கு அவங்க பின்னால் பிரச்சனை, இவங்களால பிரச்சனைன்னு சும்மா கம்பி கம்பியாக கதை கதையாக சொல்லுவாங்க. இப்போ பெட்டிஷன் கொடுத்துட்டோம், கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இழுப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் வந்துட்டு எல்லோரும் அவங்கவுங்க மணியை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிறதுக்கான ஆக்டிவிட்டிஸ் என்னவோ அதை பாருங்க. அண்டு 1000 பேர் 1000 சொல்லுவான். இந்த யூடியூப்லலாம் வந்து இந்த கமெண்டர்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோதான் பேசுவாங்க. கமெண்டர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, நிறைய சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுவாங்க. அவனுக்கெல்லாம் பேமெண்ட்டு போயிருச்சு, அவங்களாம் வாங்கிட்டாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசுக்கு மேலேயே அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எடுத்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக தெரியுது. நம்மெல்லாம் போட்ட காசை கூட எடுக்கலை. இதெல்லாம் கேட்டால் நம்ம ஐடியா வேறு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. சஸ்பெண்ட் பண்ணதை ஏன்டா சஸ்பெண்ட் பண்ணேன்னு கேட்டால் அதுக்கு வந்து நீ ரெக்வஸ்ட் கொடு, நான் அப்போ தான் ஆக்டிவேட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் பல பிரச்சனைகளை வந்து நம்ம தலையில் போட்டு கட்டுவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, காசை எங்கேயும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு தடவை ஏமாறுறது வந்து மனிதனோட இயல்பு. அடிக்கடி ஏமாறுறவன் பேர் முட்டாள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதனால் இனிமேலாவது யாரும் முட்டாளாக இல்லாமல் சுயமாக யோசிங்க. இவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா? எந்த ஒரு எம்எல்எம் கம்பெனியுமே வந்து பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்க சொல்லலாம் நாங்கள் வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, கிடையவே கிடையாது. இவங்க இன்னும் எம்எல்எம் கான்செப்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க உண்மை. ஆசை வார்த்தைகளை கூறி நிறைய நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் சேஃபாக இருங்க. எஸ்பிஓ மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கம்பெனிகள் இருக்குது. நிறைய எக்கச்சக்கமான மூளைக்கு 30 கம்பெனிகள் இருக்குது. அதனால் சேஃபாக இருங்க. உங்களோட மணியை சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். 10,000 ரூபாய் கூப்பன் கோடு வாங்கினா 13,000 ரூபாய் தராங்களாம் 3 மாதத்தில். அப்போ மாதத்துக்கு எவ்வளோ வட்டி? 1000 ரூபாய் இன்கம் வர்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் வட்டி தருவாங்களா? அப்போ 10 ரூபா வட்டி. நல்லா இன்னும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். 10 ரூபா வட்டி. இதெல்லாம் பாசிபிலிட்டியா? இது எல்லாமே மணி ரொட்டேஷன் கான்செப்ட் தான். அண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க பேரில் வாங்காமல் வேறு கம்பெனிகள் பேரில் இவங்க வாங்குகிறாங்க அப்படிங்கிறது தான் முழுக்க உண்மை. அண்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய கோர்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்வாங்க, ஸ்டார் ஹெல்த் போடுங்க அப்படின்வாங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட சொந்த காசு, சொந்தமாக முடிவெடுங்க. அண்டு இப்போது பெட்டிஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் கேஸ் அடுத்தடுத்து இன்னும் வந்து அடுத்தடுத்து ரெடியாக இருக்காங்க கொடுக்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி வேறு யாருக்காவது ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 2-3 பேர் வந்துட்டு ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் அப்கமிங் டேஸில் வந்து யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மேலும் இது மாதிரியான எம்எல்எம் மணி ரொட்டேஷன் கான்செப்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணாமல் சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.